ஹலோ, வெல்கம் மை டியர் கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, இருபரிமாண பகுமுறை வடிவேலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 5.14 எக்ஸாம்பிள் 5.14 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பரவளையம் y² = 4ax-இன் செவ்வகத்தின் நீளம் காண்க. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பேரபோலா y² = 4ax. இந்த பேரபோலா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட செவ்வகத்தோட நீளம் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி. ஃபஸ்ட்டு இது வந்து என்ன டைப் ஆஃப் பேரபோலா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது எந்த டைப் ஆஃப் பேரபோலா? y² = 4ax அப்படிங்கிறது ரைட் சைடு வலப்புறம் திறப்புடைய பரவளையம். அதுக்கப்புறம் அதோட முனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0,0. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு பேரபோலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க பரவளையம். நமக்கு முனை வந்து பார்த்தீங்கன்னா முனைப்புள்ளி இருந்துச்சுன்னா ஹெச்கேன்னு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுத்துருக்கல. அப்போ இதுதான் வந்து பொது வடிவம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட் சைடு ஓப்பன் பேரபோலா வித் வெர்டெக்ஸ் ஆஃப் 0,0. அப்போ முனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0,0. ஸோ இந்த டைப் ஆஃப் பேரபோலாவில் குவியம் எங்கே இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் செவ்வகலம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் வந்து குவியம் எஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செவ்வகலம் L'. இந்த லென்த்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முனைக்கும் குவியத்திற்கும் உள்ள தொலைவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏ. ஸோ அந்த குவியத்தோட புள்ளியை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? A,0. இதுலேருந்து இது வந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. தென் இது எக்ஸ் ஆக்சிஸ் நிலை இருக்கனால ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 0. ஸோ இந்த பரவளையம் வந்து திட்ட வடிவம், இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை L'' சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வகலம். இதோட நீளம் தான் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த S2L அண்ட் S2L' மொத்தமாக சேர்த்து LL'. சரிங்களா? இந்த நீளத்தை தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக பார்க்க வேண்டிய ப்ராப்ளம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்க பரவளையத்தோட சமன்பாடு எழுதிக்கிறேன். y² = 4ax. இதை கொடுத்துருக்க சமன்பாடு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு L என்ன L' என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அதுக்குரிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ L பாயிண்ட் என்னன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கிராஃபில் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள் ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஏ அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். பட் ஒய் ஆக்சிஸ் இந்த ஹைட்டு தான் நமக்கு வந்து தெரியாது. இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடம் நமக்கு தெரியாது. அதை நான் என்னென்னு சொல்ல போகிறேன்? y1 அப்படின்னு நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல y1ங்கிறத விட்டுறதுனால இது வந்து A,y1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ செவ்வகலத்தை நம்ம வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம்? செவ்வகலம் வந்து L'' ஆகும். லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? L'. சரிங்களா? அடுத்து இந்த L' பாயிண்ட் வந்து பாருங்களேன் எது வழியாக போகுதுன்னு பாருங்கள், குவியம் வழியாக போகுது. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து குவியம் வழியாக போகிறதுனால இந்த L' பாயிண்டில் வந்து இந்த A,0 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ குவியம் A,0 வழியே செல்வதால் நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஒரு லைன் வழியாக போகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து அந்த லைனோட ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம். ஸோ எல்லை வந்து நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்? A,y1. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்த நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் A,y1. அதுவும் இல்லாமல் இது குவியம் வழியே போகிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் ஏ அப்படின்னு. அதனால குவியம் வழியே செல்வதால் எல்லை வந்து நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்? A,y1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதே இப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த பரவளையத்தில் தான் இந்த பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் வருது. கரெக்டுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் இந்த பரவளையத்தோட சமன்பாடு, அதாவது இந்த பேரபோலோட ஈக்குவேஷனில் வந்து இந்த பாயிண்ட்டை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எல்லானது பரவளையத்தின் மேல் இருப்பதால் இந்த எல் பாயிண்ட் வந்து பரவளையத்தின் மேல் இருக்குது. அதனால point L lies on parabola. ஸோ பேராபோலா மேலே இருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எல் பாயிண்ட்டை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் பேராபோலோட ஈக்குவேஷன். அப்ளை பண்ணுங்கள். இது எக்ஸ், இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்ளை பண்ணால் y² பதிலாக நமக்கு என்ன வரும்? y1² = 4 × a × எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன வரும்? இந்த வேல்யூ வரும் a. ஸோ a × a. புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? y1² = 4a². அவ்வளோதான்.
நமக்கு தேவை y1 தான், y1 ஸ்கொயர் தெரியாது. அப்போ இந்த பக்கம் நம்ம ரூட் எடுக்க போகிறோம். ஸோ y1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர்ட். ஸோ y1 ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணும், ரூட் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் மறக்காமல் போடணும். ஸோ 4ஓட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஏயோட ரூட் வந்து ஏ ஸ்கொயர்டோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ y1 பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த y1 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2a. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் ப்ளஸ் 2a அப்படின்னா ஆப்போசிட்டில் அப்படியே நேராக டேரெக்டாக இந்த பக்கம் என்ன இருக்கும், மைனஸ் 2a இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்கே ப்ளஸ் 2a இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் மைனஸ் 2a. அதை தான் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல் பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏக்கமா y1 அப்படின்னு நம்ம y1 அப்படின்னு சொன்னால், அப்போ y1க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எல் பாயிண்ட் வந்து ஏக்கமா ப்ளஸ் 2a அண்ட் எல் டேஷோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏக்கமா மைனஸ் 2a. புரியுதுங்களா? இந்த எல் பாயிண்ட் வந்து ஏக்கமா y1 கொடுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கமா 2a அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அப்படியே சேம் டிஸ்டன்ஸ், இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே இருக்க போகுது. அப்போ இதே ஏக்கமா மைனஸ் 2a அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல் டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த பாயிண்ட்டு தெரிஞ்சிருச்சு, இந்த பாயிண்ட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோட நீளத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ செவ்வகலத்தோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் டெல் டேஷ், இதுதான் செவ்வகலத்தோட மொத்த நீளம். அப்போ இதுலேருந்து இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2a. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2a தானே. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2a. அப்போ இதே டிஸ்டன்ஸ் தான் கீழே இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு 2a. அப்போ லென்த் அப்படிங்கிறப்ப 2a ப்ளஸ் 2a, இந்த நீளம் ப்ளஸ் இந்த நீளம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 4a. அவ்வளோதான். புரியுதுங்களா? செவ்வகல நீளம் அது என்னன்னு சொல்லுவோம், எல் எல் டேஷ், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இதே மாதிரி எந்த டைப் ஆஃப் பேராபோலா வந்தாலும் நீங்கள் போட முடியும். எல் எல் டேஷ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், எல் எல் டேஷ். அப்போ எல் எல் டேஷோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2a ப்ளஸ் 2a. நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4a. அவ்வளோதான். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன, 4a. ஈஸி, ரொம்ப ஈஸியான சம் இது. உங்களுக்கு பார்க்க தியரட்டிக்கலாக கொடுத்துருக்கா மாதிரி தெரியும். நம்ம என்ன பண்ணணும், இந்த பேராபோலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எந்த பேராபோலா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பேராபோலாலேருந்து எந்த டைப் ஆஃப் சம் வந்தாலும் நீங்கள் போட முடியும். ஸோ அதோட இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரோ வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் பார்க்க வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா புரியும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.